கடந்த 10ஆம் தேதி விழுப்புரம் தாலுகா காவல் நிலைய எல்லையில் இருக்கக்கூடிய எல்லையில் ராஜா, விழுப்புரத்தை சேர்ந்த ராஜா என்பவர் போலீசாரால் காலையில 9:30 மணிக்கு சட்டவிரோதமாக கைது செய்யப்படுகிறார். குறிப்பா தாலுகா காவல் ஆய்வாளர் ஆறுமுகம், எஸ்ஐ சிவகுருநாதன், முனுசாமி கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், இவங்க 3 பேரும் காலையில போய் கைது பண்றாங்க. 9:30 மணிக்கு கைது பண்ணும்போது அவரிடம் 10 குவார்டர் பாட்டில் இருந்ததாக போலீசினுடைய அறிக்கையில சொல்றாங்க, போலீசினுடைய ரிப்போர்ட்ல சொல்றாங்க 10 குவார்டர் பாட்டில் இருந்ததாக. அதோட கைது பண்ணோம். 9:30க்கு நாங்க கைது பண்ணோம். கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு போன உடனே 10:30க்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் பணி செய்யக்கூடிய அவர் அந்த டாஸ்மார்க் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கேண்டீன்ல பணி செய்யக்கூடிய அவருடைய உரிமையாளரை கூப்பிட்டு நாங்கள் உடனடியாக ஜாமீன் கொடுத்துட்டோம். போலீஸ் ஸ்டேஷன்ல தமிழ்நாட்டில் 1 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்ட 1 மணி நேரத்தில் ஜாமீன் கொடுத்த ஒரே போலீஸ் ஸ்டேஷன் விழுப்புரம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன். நாங்கள் 1 மணி நேரத்தில் ஜாமீன் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போனவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனதாக அவங்களுடைய அறிக்கை, அவங்களுடைய எஃப்ஐஆர் சொல்லப்பட்டது. ஆனால் அதில் உண்மை இல்லை அப்படிங்கிறத ஒரு ஆரம்பகட்ட கலாய்வு மூலியமா அதை நாங்கள் கண்டறிந்தோம். அதில் உண்மை இல்லை. காவல்துறை, குறிப்பாக தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் அடித்ததால் அவர் இறந்தார் என்பதற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சது. ஏனென்றால் 10ஆம் தேதி அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நேர மகாராஜாபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வர்றாரு. அங்க சிகிச்சை எடுக்கிறாங்க. அங்க இருந்த டாக்டர் அனிதா குமாரி சிகிச்சை கொடுக்கறாங்க. அங்க மார்பு வலி சார்ந்து இசிஜி எடுக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுனால அவங்க பரிந்துரை செய்து ஜிஹெச்சுக்கு அனுப்புறாங்க. அவர் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து நேரடியா வீட்டுல விட்டுறாங்க. வீட்டுல மனைவிட்ட சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய மார்புல போலீஸ்காரங்க பூட்ஸ் காலால மிதிச்சாங்க, லத்தியால அடிச்சாங்க, எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்கு, இப்படி என் வாழ்க்கையில என்னுடைய கணவர் எப்போதுமே என்கிட்ட சொன்னதுலன்னு அவங்க சொல்றாங்க. பலமுறை அவர் வெளியில போயிட்டு அன்டயத்துல வந்தா கூட எந்த போலீஸ் எந்த சிக்கல்லையும் அவர் மாட்டினதில்லை. என்னை அடிச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னா மனைவி ஆஸ்பத்திரி போவேன் தன்னுடைய கணவரை கூப்பிடும்போது, இருமா கொஞ்சம் குடிக்க தண்ணி விடுன்னு வீட்டில் கேட்கறாங்க. அப்போ மணி சரியா 12:30 மணி. தண்ணி குடிச்ச உடனே வீட்டிலேயே மயங்கி விழுந்துறாரு. உடனே அவங்களுடைய மனைவி 5 குழந்தைகள்லாம் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்ல சேர்க்கிறாங்க. ஜிஹெச்சுக்கு வந்தோடனே பரிசோதனை செய்த நெடுஞ்செழியன், டாக்டர் நெடுஞ்செழியன் அவங்க ஏற்கனவே இறந்து போனதாக நெடுஞ்செழியன் சான்று கொடுக்குறாங்க. உடனடியாக உள்ளூர் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கூப்பிட்டு போலீஸ்காரங்கன்னா எழுத படிக்க தெரியாத 5 குழந்தைகள், 3 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள், அவர்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு இல்லை, பொருளாதார சக்தி இல்லை. அவங்க வீட நீங்க பார்த்திருப்பீங்க சிலர், ஒரு குடிசையில வாடகைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு குடிசையில வாழக்கூடிய ஒரு எந்த பின்னணி இல்லாத ஒரு குடும்பம் அவங்கள போலீஸ், அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வெள்ளை பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து வாங்கி 3 மணிக்கு ராஜாவினுடைய உடல் முண்டியம்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் கொண்டு போறாங்க. 4:10க்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிடறாங்க. இப்படி 1 மணி நேரத்தில் எங்கேயும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில்ல. குறிப்பா காவல் சித்திரவதையில் இறந்து போனாவோ அல்லது கூறாய்வு ஏதாவது பண்றதாகவோ 4 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்குது. ஆனா இவங்க 4:10க்குள்ள 3 மணிக்கு இங்க இருந்து ரஷ் பண்ணி கொண்டு போய் ஒரு 1/2 hourல போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சு 5:30 6 மணிக்கெல்லாம் வீட்டுல பாடியை கொடுத்துறாங்க. ஆமா, போலீஸை கொடுத்துட்டு இதை எரிச்சிடணும் அப்படின்னு அவங்களை நிர்பந்தப்படுத்தினாங்க. இவங்க பாடியை எரிச்சிடணும்னு சொல்லி போலீஸ் நிர்பந்தப்படுத்தினாங்க. ஆனா அவங்க குழந்தைங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்து ராஜாவை புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கலாய்வு செஞ்சதன் அடிப்படையில கோடை விடுமுறையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் அந்த 2வது வாரம் கூடிய அந்த உயர்நீதிமன்ற அமர்வுல நாங்க தாக்கல் பண்ணோம். அதுல பல விஷயங்களை சொன்னோம். கைது செய்தது சட்டவிரோதமாக கைது செஞ்சிருக்கிறாங்க. 10ஆம் தேதி காலையில 9 மணிக்கு டிகே பாஸினுடைய ஜட்ஜ்மெண்ட், அதனுடைய கட்டளைகளை போலீஸ் பின்பற்றவில்லை. அது மாதிரி சிஆர்பிசி 41A ஒரு நபரை கைது செய்யும் போது காவல்துறை என்ன செய்யணுமோ அதை காவல்துறை செய்யல அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றத்தில் நாங்கள் பதிவு செஞ்சோம். அதே மாதிரி சந்தோஷ் எதிர் மாவட்ட ஆட்சியர் வழக்கு, மதுரை மாவட்ட ஆட்சியர் வழக்குல ஒரு காவல் நிலையத்தில் மரணம் ஏற்பட்டால் என்ன செய்யணும் அப்படிங்கறது எதையுமே ஃபாலோ பண்ணணுங்கிறத நாங்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டோம். காவல் நிலையத்தில் நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது, நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் என் குழந்தை படிக்குது அப்படின்னா, ஸ்கூல்ல என் குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா உடனடியாக மருத்துவ சிகிச்சை அந்த பள்ளிக்கூடம் கொடுக்கணும். அது மாதிரி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக வேண்டி போன எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உடனடியாக என்ன செய்யணும், அவர்கள் தான் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்திருக்கணும். ஆனா திட்டமிட்டு அடிச்சு சித்திரவதைப்படுத்ததுனால இவர் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாரு, நம்ம மேல நம்ம செஞ்ச விஷயம் வெளியில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த பார் ஓனரை கூப்பிட்டு
வந்து ஒப்படைச்சு வந்து நம்ம தப்பிச்சிடலாம்னு நினைச்சுதான் அவங்க அதை செஞ்சாங்க. ஆனா சொந்த ஜாமீன் காவல் நிலையத்தில் எங்கேயுமே நடந்ததே கிடையாது. 1 மணி நேரத்தில் கொடுத்த சொந்த ஜாமீன் இங்கே தான் நடந்திருக்குது. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அடிச்சதுனால அவர் காயப்பட்டிருக்கிறாரு. உள்ள அவர் காயப்பட்டதுனால அவருடைய மரணத்துக்கு காரணம். அப்ப வந்து DK பாஸ் ஜட்ஜ்மெண்டை வந்து அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்தல. சந்தோஷ் எதிர் மாவட்ட ஆட்சியினுடைய வழக்கு நடைமுறைப்படுத்தல. CRPC குற்றவியல் நடைமுறை சட்டம் 41A வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்தினர். அது மட்டுமே இல்ல, வந்து அந்த பாடியை பார்ப்பதற்கு கூட அவங்களுடைய மனைவியை வந்து அனுமதிக்கல. பாடியை உடனடியாக எரிச்சிடும் சொல்லி அவங்கள வந்து மிரட்டுறாங்க. 5 வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால SC/ST வழக்கு இதில் போடுறேன்னு சொன்னா 5 கணவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்கிறது வந்து போலீஸ்காரங்க சொன்னாங்க. நாங்க அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் வாழ்க்கை முறையில கடந்த 22 வருடமாக அது ஒரு பட்டியல் சமூக தலித் மக்கள் வாழக்கூடிய வாழ்வியல தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதனால SC/ST ஆக்ட் போடணும் நம்ம நீதிமன்றத்தில் கேட்டிருக்கோம். அது விரைவா நடைபெறும். நம்முடைய முறையீடெல்லாம் கேட்ட நீதிமன்றம் ரீபோஸ்ட்மார்டம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஏன்னா சந்தோஷ் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இங்க இருக்கக்கூடிய காவல் நிலையம், இங்க இருக்கக்கூடிய யாருமே பின்பற்றலங்கிறதுனால ரீபோஸ்ட்மார்ட்டம் 8 நாட்களில் செய்யணும் அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, திருச்சியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜினுடைய மருத்துவர், சென்னையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜினுடைய மருத்துவர், முதுகலை பட்டம் பெற்ற 2 மருத்துவர்களை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அப்படி இருவரும் கிடைக்கவில்லை என்றால் மதுரையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜினுடைய முதுகலை பட்டம் முடிச்ச மருத்துவர், திருநெல்வேலியை சேர்ந்த முதுகலை பட்டம் முடிச்ச மருத்துவர்கள் தான் ரீபோஸ்ட்மார்ட்டம் செய்யணுங்கிற உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதுல கூடுதலாக ரொம்ப முக்கியமான விஷயம், போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது நம்முடைய பாடியை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணணும். இந்த உத்தரவுகளையும் அதை தெளிவுபடுத்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து 1 மாசத்துக்கு 40 நாள் ஆயிடுச்சு அவர் அடக்கம் பண்ணி. அவருடைய பாடி வந்து ரொம்ப செதஞ்சு போயிருக்கும். அந்த ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அப்பொழுது கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிற உத்தரவை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இது நீதிமன்ற விசாரணை, மேஜிஸ்ட்ரேட் விசாரணை இதுல வந்து உட்படுத்தணும் அப்படிங்கிற உத்தரவையும் வந்து இதுல வந்து கொடுத்திருக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வந்து எப்போதுமே ஒரு சம்பவம் நடக்கும்போது 161 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரு சம்பவம் நடந்த உடனே 161 ஸ்டேட்மெண்ட் போலீசார் எடுத்து வந்து மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு உடனடியாக அந்த மனுவை தாக்கல் பண்ணணும். நேற்று 6:30 மணிக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது 161 ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுத்தீங்களா? எடுத்தோம். DSP நேரடியாக இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க வந்து கடந்த 13ஆம் தேதி ஒரு மனு கொடுக்கறாங்க ரீபோஸ்ட்மார்ட்டத்துக்கு. அதற்காக DSP வந்து தனியா இந்த அம்மா விசாரிக்கிறாங்க. CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த 161 ஸ்டேட்மெண்ட்டை நீதிமன்றத்துக்கே அவங்க காட்டல. இது கட்ட பஞ்சாயத்து, இது ஏமாத்துறது, இது திருட்டுத்தனம். ஆமா, நேத்து நீதிபதி கேட்டதுக்கு அப்புறம் நாங்க வந்து நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும். நேத்து தான் ஒப்படைச்சாங்க. இது எங்கேயுமே நடக்காது. இந்த மாவட்டத்தினுடைய SP தலகுனிய வேண்டிய ஒரு விஷயம். அப்பாவி மக்கள் அப்படிங்கிறதுனால உன் இஷ்டத்துக்கு நீ ஸ்டேட்மெண்ட் எழுத முடியுமா? 161 ஓ சௌரியத்துக்கு நீ எழுத முடியுமா? உடனே நீதிமன்றத்துக்கு அதனுடைய விதிமுறைங்கிறது உடனே நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும். நேத்து ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜி ஓபன் கோர்ட்ல நானே மேஜிஸ்ட்ரேட்டை கேப்பன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க நீதிமன்றத்துல கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் வந்து விழுப்புரம் SP தலைமையில் இருக்கக்கூடிய போலீசார், இது கள்ளத்தனம், இது திருட்டுத்தனம், இது வந்து ஒரு கொலை செய்வதற்கான ஒரு கொலையை திட்டமிட்டு மறைப்பதற்கான ஒரு சம்பவம். வழி இல்லாத குடும்பம், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த குடும்பங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய SP இதை செய்யறாரா? இல்ல இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய DSP விசாரணை செஞ்ச SP இவங்க பட்டியல் சமூகங்கிறதுனால இதை செஞ்சாரா? யார்கிட்ட பணம் வாங்கிட்டு இதெல்லாம் செய்யறாங்க? எந்த போலீஸை காப்பாற்றுறதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்க? ஒரு கொலையை மறைக்கிறதுக்கு ஒரு IPS ஆபீசர் இதை மறைச்சிருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய DSP மறைச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறையில என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இங்க IB இருக்கிறாங்க. இங்க வந்து உளவுத்துறையில 7 வகையான உளவுத்துறை விழுப்புரத்தில் இருக்காங்க. சுத்தி நம்ம வெளியில 2 உளவுத்துறை நின்றுட்டு இருக்காங்க. இவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? இவ்வளவு பெரிய கொடூரம் தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லைங்க. ஒரு 161 ஸ்டேட்மெண்ட்டை மறைக்கிறது, நீதிமன்றத்துக்கு மறைக்கிறது. நானே ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு மறைக்கிறது. அப்போ என்ன விசாரணை நடந்தது? அதனால வந்து இப்ப நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறது. ரீபோஸ்ட்மார்ட்டத்தை வந்து உத்தரவாதம் படுத்திருக்குது. 8 நாள்ல அவங்க ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த அம்மா உடன் இருப்பாங்க, ஸ்கேன் பண்ணணுங்கிற விஷயம் தெளிவா சொல்லியிருக்குது. அதே மாதிரி வந்து மிக மிக தெளிவா சொல்லியிருக்குது. சந்தோஷ் ஜட்ஜ்மெண்ட், சந்தோஷ் எதிர் மாவட்ட ஆட்சியருடைய ஜட்ஜ்மெண்ட் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடனே அதனுடைய அறிக்கையை 24 மணி நேரத்திற்குள் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கணும்.
போஸ்ட்மார்ட்டம் பண்ண வீடியோ ஃபுட்டேஜை பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கொடுக்கணும், போஸ்ட்மார்ட்டத்தின் போது எடுக்கப்பட்ட போட்டோவை பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கணும். சந்தோஷ் எதிர் மாவட்ட ஆட்சியர் வழக்குல அதை முழுக்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்குது. அதை இந்த மாவட்ட காவல்துறை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நாங்க வந்து வேண்டுகோள் வைக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மருத்துவத்துறையினுடைய அதிகாரியை நாங்க சந்திச்சோம். அவர்களும் எங்களுக்கு தகவல் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே முண்டியம்பாக்கத்தில் செஞ்ச போஸ்ட்மார்ட்டம் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் மிக வேகமா வந்து பண்ணதுனால எங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லைங்கிறதுனால நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட அந்த தாயினுடைய குரலை கனிவா கேட்டுட்டு திருச்சி சென்னையில இருந்து வந்து டாக்டருக்கு வந்து ரீபோஸ்ட்மார்ட்டம் செய்யணும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.